இந்த உலகத்தில் அறிவியலை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இயற்கையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைய அதிசயங்களாகவே இருக்கும். எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கு விந்தைகளாகவே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அதில் அறிவியலும் உள்ளே சேரும்பொழுது அந்த அதிசயம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. யோகிக்க முடியாத அளவுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது, உருவாகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் ஒரு டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்குல்ல, ஹார்ட் டிஸ்கில் சேமித்து வைக்கிறத தாண்டி இன்னும் பல நூறு மடங்கு நாம் ஒரு இடத்துல சேமிச்சு வைக்க முடியுமா? அது எந்த இடம் தெரியுமா? நம்ம உடம்பில் இருக்கிற டிஎன்ஏவில். ஸோ டிஎன்ஏ ஒரு பக்காவான டிஸ்க்குங்க, அது ஒரு சிப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இதை சொல்கிறா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீரா. வசூல் ராஜா பிபிஎஸ் படத்தில் எக்ஸாம் எழுத போகிற நம்ம கிரேசி மோகனுக்கு தயிரில் சக்கரை போட்டு பிரபு கொடுப்பாரு. ஏன்னா ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, ஞாபக சக்தி அதிகமாகி நீங்கள் கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்கிறதுக்காக அவர் கொடுப்பார். ஆனால் உண்மையிலேயே தயிரில் சக்கரை போட்டு சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்காதா அப்படிங்கிறது அது டாக்டர்கிட்ட கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அசிடிட்டி சரியாகும், உடலுடைய வெயிட் ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் நம்ம பேச போகிறது அதை பற்றி கிடையாது. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூளை மிகப்பெரிய ஒரு ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷனை, நிறைய டேட்டாஸை நம்மளால் சேகரித்து வச்சுக்க முடியும், சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். சராசரியாக ஒரு மனிதனுடைய மூளை வாழ்நாளில் குவாட்ரில்லியன் அளவுக்கு தகவல்களை சேகரித்து வைக்கலாம். குவாட்ரில்லியன் எவ்வளோ தெரியுமா? 10 கோடியை 1 கோடியால் பெருக்குனா என்ன அமௌண்ட் வருமோ அதுதான் குவாட்ரில்லியன் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மூளைக்கு பவர் இருக்குது. அவ்வளோ தகவல்களை மூளை சேகரித்து வச்சுருக்குது அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி நம்மளுடைய மூளையுடைய மெமரி பவருங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஜிகாபைட் இருக்குன்றாங்க. 10 லட்சம் ஜிகாபைட் ஸ்பேஸ் நம்ம மூளைக்குள்ளே இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளால் இன்ஃபர்மேஷனை, டேட்டாவை அதில் சேகரித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துங்க, காலையில் சாப்பிட்டது மத்தியானம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது எனக்கெல்லாம். 10 லட்சம் ஜிகாபைட்னா எங்கேயோ போகுது, அப்புறம் ஏன் நம்ம மூளை வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரில. இது ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணோம். சரி, ஓகே. ஸோ இந்த அளவுக்கு மனிதர்களுடைய மூளைக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அடுத்தது இப்போ என்ன ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இந்த டிஎன்ஏ இருக்குல்ல, மரபு சுருள் அப்படின்னு சொல்கிற டிஎன்ஏ இருக்குல்ல, இந்த டிஎன்ஏ வருங்காலத்தில் என்ன பண்ண போகுதுன்னா எல்லா டேட்டாவையும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கருவியாக மாறப்போகுது. அதற்கான டெக்னாலஜியை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவில் உள்ள இந்த ஜார்ஜியா டெக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிப்பை உருவாக்கிக்காங்க. அந்த சிப்பு ரொம்ப சின்ன சிப்பு. அந்த சிப்புக்குள்ளே மனிதர்களுடைய டிஎன்ஏ எடுத்து வச்சுருவாங்களாம். அப்படி டிஎன்ஏ எடுத்து வைக்கிறதன் மூலமாக பல கோடிக்கணக்கான தகவல்களை அதுக்குள்ளே சேமித்து வைக்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம எப்படி சிப்பை யூஸ் பண்ணுறோமோ, அதுக்கப்புறம் ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இந்த டிஎன்ஏ சிப்புக்குள்ளே பல தகவல்கள் சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான சிப்பில் நம்மளுடைய தகவல்களை சேமித்து வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட, அதாவது குறைஞ்சபட்சம் 1000 வருஷத்துக்கு அது டெலிட்டே ஆகாதான், அழிஞ்சே போகாதான், டெஸ்ட்ராய் ஆகாதான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா. இந்த மைக்ரோ சிப் ஒரு 2.5 சதுர சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். அதுக்குள்ளே நிறைய டிஎன்ஏ நுண் கிணறுகள் இருக்குமா. அதை மைக்ரோ வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நுண் கிணறுகளுக்குள்ளே நிறைய டிஎன்ஏ சுருள்கள் இருக்குமா, டிஎன்ஏ இழைகள் இருக்குமா. அதுக்குள்ளே தான் இந்த தகவல்களை சேமிப்பாங்களாம். இது எப்படி செயல்படுது அப்படின்னா, அந்த மைக்ரோ சிப் இருக்குல்ல, இந்த மைக்ரோ சிப்பில் மைக்ரோ வெல்ஸ் இருக்கும். அதாவது சின்ன சின்ன கிணறுகள் இருக்கும். அந்த கிணறுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஎன்ஏ இழைகளை நாற்று நடுற மாதிரி அப்படியே கொத்து கொத்தாக நட்டு வச்சுருவாங்களாம். அப்படி கொத்து கொத்தாக நட்டு வச்சுக்கிறதுக்கு 2 பேர் சொல்கிறாங்க. ஒன்று டிஎன்ஏ லெட்டஸ் அப்படின்றாங்க, அப்படி இல்லைன்னா அது டிஎன்ஏ பேசஸ் அப்படின்றாங்க. ஸோ இது 2 தான் இதுக்குள்ள பேர். இந்த டிஎன்ஏ லெட்டஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சிப்பில் எப்படி அந்த பைனரி கோட்ஸ் ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி இது ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்படி கொத்து கொத்தா டிஎன்ஏகளை குத்தி வைக்கிறாங்கல்ல, அந்த கிணறுக்கு பேர் மைக்ரோவெல்ஸ். அந்த மைக்ரோவெல்ஸுடைய அளவு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 100லேருந்து 200 நானோமீட்டர் அளவுக்கு தான் அது இருக்கும். அவ்வளோ சின்னதாக இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ளே தான் இந்த டிஎன்ஏகளை இப்படி குத்தி வைப்பாங்க. இந்த டெக்னாலஜி மட்டும் சாத்தியமாயிருச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த உலகத்தில் எடுக்கப்பட்டிருக்க சைனீஸ்லேருந்து, ஹாலிவுட்லேருந்து, தமிழ், தெலுங்கு, பாலையா படம் உட்பட எல்லா படமுங்க, எல்லா படத்தையும், அதாவது இந்த உலகத்தில் இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்க, தயாரிக்கப்பட்டிருக்க அத்தனை திரைப்படங்களையும் ஒரு சின்ன நம்ம காஃபியில் டீயில் போட்டு கொடுப்போம்ல, சுகர் க்யூப் இருக்குல்ல, அந்த சுகர் க்யூப் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் ஒரு சிப்பில் அடைக்கலாமா. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு டெக்னாலஜி, எவ்வளோ டேட்டா இது அடைய வைக்க முடியும் அப்படின்னு. இந்த ஜார்ஜியா டெக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த சிப்பை உருவாக்கிட்டாங்க. பட் சிப்பை உருவாக்கினா மட்டும் பார்த்தாதில்ல, அதுக்கு டிஎன்ஏ கொண்டு அதுக்குள்ளே வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பயோடெக்னாலஜியோடைய ஹெல்ப் தேவை. அதனால்
கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய பயோடெக் நிறுவனங்கள் கூட இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த ஆராய்ச்சியை இன்னும் தீவிரமாக மேற்கொள்ள போகிறாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நிறுவனங்கள் வந்து அது எந்த 2 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ட்விஸ் பயோசைன்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ராஸ்வெல் பயோடெக்னாலஜிஸ் அப்படிங்கிற இந்த 2 நிறுவனங்கள் கூட தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒப்பந்தம் போட்டு இந்த ஆராய்ச்சியை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்க திரைப்படங்களை ஒரு சின்ன சுகர் கீப்புக்குள்ளே அடக்கிற அளவுக்கு இந்த டெக்னாலஜி பிரம்மாண்டமானது அப்படின்னு சொன்னேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியோடைய முக்கியமான அம்சமே இந்த டேட்டா அதில் சேவ் பண்ணி வைக்கணும் தெரியுமா, அது வந்து அவ்வளோ ஈஸியில் டெஸ்ட்ராய் ஆகாது, அவ்வளோ ஈஸியில் கரப்ட் ஆகாது, அழிஞ்சு போகாது. குறைஞ்சபட்சம் 1000 வருஷத்துக்கு அது அப்படியே ஸ்ட்ராங்காக அதிலே இருக்குங்க அப்படின்றாங்க. குறைஞ்சபட்சம் 1000 வருஷம் சேமிக்க முடியும் அப்படிங்கிற தகவல் கூட கூடிய சீக்கிரம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த சிப்பு இருக்குல்ல, டிஎன்ஏ சூழல்கள் டிஎன்ஏ இழைகள் இருக்கக்கூடிய அந்த சிப்பு இருக்குல்ல, அந்த சிப்பு வந்து சரியான தட்பவெப்ப நிலையில் வச்சுருந்தா 1000 வருடங்களுக்கும் மேலேயே இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது 1000 கிடையாது, 2, 3000, 4000, 5000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அது வந்து வீணாகவே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய தகவல்கள் மட்டும் இல்லாமல் அதாவது பொக்கிஷமாக பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய தகவல்களை ஒரு தகவல் களஞ்சியத்தை தாண்டி இன்னும் பெருசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவல்களை வந்து சேமித்து வச்சுக்கிறது இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படிங்கிறாங்க. டிஎன்ஏ பற்றி நமக்கு ஏற்கனவே ஸ்கூலில் படித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மரபுச்சுருள். அதாவது நமக்கு முந்தைய ஜென்ரேஷனில் இருந்த விஷயங்கள் கூட அந்த டிஎன்ஏவில் இருக்கும். அதுதான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான தகவல்களை வந்து கடத்திக்கிட்டு போகுது. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு தகவல்களை கடத்துறதுக்கு டிஎன்ஏ தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால தான் நீ உங்கள் தாத்தா மாதிரியே பண்ணுறடா, நீ உங்கள் அப்பா மாதிரியே பண்ணுறடா அப்படின்னு வந்து குழந்தைங்கள்ட்ட நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருப்போம். அந்த விஷயங்களுக்கு, அந்த வேலைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது டிஎன்ஏ. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் இவங்க இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. அதாவது முந்தைய ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிஎன்ஏ வந்து தகவல் பரிமாற்றம் பண்ணுது. அப்படி தகவல் பரிமாற்றம் பண்ணுறதுனால தான் இதே விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இதே வேலையை டிஎன்ஏவை செய்ய வச்சு நம்ம டேட்டாவை சேவ் பண்ணால் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அப்படி யோசிச்சதுனால தான் இந்த ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது டிஎன்ஏ ஆராய்ச்சியெல்லாம் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மூளையுடைய செயல்பாடு, மூளையுடைய ஞாபக ஆற்றலுங்கிறது எவ்வளோ இருக்குன்னா சொன்னல. ஆனால் நிறைய பேருடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்து இன்னும் ஞாபகம் இருக்க மாட்டாங்க, படித்தா ஞாபகம் இருக்க மாட்டாங்க அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து சில டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு இருக்குல்ல, நீ பெரிய பாதாம் பருப்பு அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே அது பெரிய பாதாம் பருப்பு தான். இந்த பாதாம் பருப்பை வந்து 12 பாதாம் பருப்பு எடுத்துக்கணும். 12 பாதாம் பருப்பை எடுத்துகிட்டு நைட்டு தண்ணியில் ஊற போட்டுரும். நைட்டு சாப்பிடக்கூடாது, நைட்டு தண்ணியில் ஊற போட்டுருமா. ஊற போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு அந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து ஒரு துவையல் மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் டெய்லி, அதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வால்நட்டு கூட ட்ரை கிரேப் இருக்குல்ல, காஞ்ச திராட்சை, அது 2ஐயும் சேர்த்து மென்று நம்ம சாப்பிட்டோம்னாலும் நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி முக்கியமாக ஞாபக சக்தின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு விஷயம் வந்து வல்லாரைக்கீரை. ஸோ வல்லாரைக்கீரையை நீங்கள் பவுடர் பண்ணியோ இல்லை வெறும் பச்சளையாவோ சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். வல்லாரை பவுடர் நிறைய இடங்களில் கிடையாது, அதை கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். பட் இதெல்லாம் தாண்டி வல்லாரைக்கீரையோட திப்பிலியையும் சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்றாங்க. எப்படின்னா வல்லாரைக்கீரையை சாறு புழிஞ்சி அந்த சாறுக்குள்ளே வந்து திப்பிலியை போட்டு அதை அப்படியே கூழ்மமாக அடித்து அதுக்கு பிறகு என்ன பண்ணால் அதில் கொஞ்சம் தேனை விட்டு குழச்சி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஞாபக சக்தி இன்னும் அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்றாங்க. பட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபாகவும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கோடான கூடிய நன்றிகள். அண்ட் காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.